இருமல் வந்தாக்கா இரும்பலாமா இரும்பக்கூடாதான்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா, உங்கள் மனைவி முடிவு பண்ணுவாங்களா, உங்கள் பக்கத்தில் தூங்குற உங்கள் பிள்ளைகள் முடிவு பண்ணுவாங்களா? இருமலுக்கு போய் இருமலுக்கும் தும்பலுக்கும் நான் தும்பவா நான் இரும்புவானு ஒய்ஃபை கேட்க முடியாதுங்க. அது நீ அடக்கு நாள் என்ன பண்ணிட்டா வந்துடும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டை வரும் தெரியுமா? அது யாரு கேட்டின்னு வருது? உங்களே கேட்காது. இருமலும் தும்பலும் எப்படி வருதோ இதுக்கெல்லாம் போயிட்டு ஏங்க தும்புனீங்கன்னு அவங்க கேட்டாங்கன்னா அவங்க நல்ல மனைவி. அவங்க பசங்களே கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். இதில் மாதிரி ஒரு MBA முடிச்ச பசங்கன்னு வச்சிங்களேன், இல்லை மாஸ்டர் ஆஃப் தியாலஜி முடிச்ச பசங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், பேச்சுலர் ஆஃப் தியாலஜி முடிச்சிருக்கிறாங்க. அப்பா பைபிள்லாம் படிக்கலன்னு வச்சிங்களேன். அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் தும்பக்கூடாது இரும்பக்கூடாது கோட்டை விடக்கூடாது சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா? இதெல்லாம் உடம்புக்குள்ளே இருந்து தானாகவே நான் வரும். அது ஆக்சுவலாக அதுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அது பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது. எது கோட்டுவாக்கும் பிரச்சனை இல்லை, தும்பலுக்கும் பிரச்சனை இல்லை, இருமலுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக அது வரும். ஆனால் எங்கே போகுது? அது சத்தம் மட்டும்தான் கேட்கும். அது எங்கே போய் செட்டில் ஆகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி மதம்ன்றதும் மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், மதத்தினுடைய ஒழுக்கங்கள் இதெல்லாம் நாம் தான் தீர்மானிக்கணும். யார்? பாஸ்டருங்க மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். ஆக்சுவலாக பாஸ்டருங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், நான் இப்படி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இந்த டைமில் தான் எழுந்து நான் ஜெபம் பண்ணுவேன், நான் நேர்முட்டியில் நின்று தான் ஜெபம் பண்ணுவேன், கால் வெளிச்சா கூட பரவாயில்ல, நான் இந்தந்த நாளில் உபவாசம் இருப்பேன். இதெல்லாம் யார் தீர்மானம் பண்ணுறது? மதம் தீர்மானிக்கிறது என்பதை விட ஒரு மதம் தீர்மானிக்கிறதை அந்த மதத்தை சார்ந்தவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மதம் சொல்லும் வெள்ளிக்கிழமான உபவாசம் இருக்கணும். நமக்கு ஏற்கனவே அல்சரு இல்லை, ஏற்கனவே ஆர்ட் பிரச்சனை, ஏற்கனவே லோ பிபி, ஏற்கனவே சுகரு, கரெக்டாக மாத்திரை போடணும். டாக்டர் சொல்லுவார் சாப்பிடாம அந்த மாத்திரையை போடாது அப்படின்னு. அப்போ நீ என்னதான் பண்ணி ஆகணும்? அப்போ நீ ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அதனால் ஃபாஸ்டிங் இருக்கணுன்றத உன்னுடைய உடல் அமைப்பை பொறுத்து நீ தான் தீர்மானம் பண்ணணும். உன்னுடைய மனைவியோ சில விஷயத்தில் உன்னுடைய டாக்டரோ தீர்மானிக்க முடியாது. சில இடத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதே நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சார் ஒரு 10,000 ரூபா வீட்டில் வச்சுக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு எதிர் வீட்டில் பாரு ஓலெல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது, அவங்க மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காங்க, இந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து வீடை கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? இருக்குது அந்த 10,000 ரூபாய் தாங்க. எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க தானே. என்னய்யா ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு. ஆவியானவர் பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆவியானவர் ஒரு நாள் சொல்கிறாரு, 2 நாள் சொல்கிறாரு, 3ஆவது நாள் சொல்கிறாரு, 4ஆவது நாள் என்ன பண்ணுவார்? ஒரு திருடனை வீட்டுக்குள்ளே அனுப்புவார். நீங்கள் நினச்சிக்கிறீங்க 1000 வீடுங்க சார், உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் அந்த திருடன் ஏன் சார் வந்தான்? ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறாரு, கண் கூட பார்க்குற அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்க உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் இருக்குது, வீடு முழுவதும் தண்ணி ஊற்றி சேது நொசன்னு ஆயிட்டுக்குது, போய் கொடுன்றாரு. நீ அந்த 10,000 கொடுத்துருந்தீனாக்கா உனக்கு எவ்வளோ கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னங்க ஏன் லட்சத்திலே இருக்கிற? அதனால பைபிள் வசனமே சொல்லுது, நீ கோடா கோடியாய் வாழ்ந்து அழுகி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த கான்ஃபிடென்ட் வேணும் சார் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்போ 2 மீன் தான். இந்த பையன் கொடுக்காம இருந்தான்னு வச்சுங்களேன், 5000 பேர் சாப்பிடாம நோய் வந்திருப்பான். அடுத்த கன்வென்ஷனுக்கு இயேசுநாதர் கூப்பிட்டு இருந்தா கொத்தவங்க வந்துருக்க மாட்டான். தெரியுமா இயேசுநாதர் ஏன் கொடுத்தாரு? இயேசுநாதர் விலகமாக தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் அதே சொல்லுவார், வழியில் போகும்போது
சோர்ந்து போயிடுவாங்க. ஐ வாண்ட் டு கிவ் தம் விட்டமின் இல்லையா, ஐ வாண்ட் டு கிவ் தம் எனர்ஜி இல்லையா, ஐ வாண்ட் டு கிவ் தம் சம்திங் டு ஈட். என்ன கொடுக்க போகிறோன்றது சொல்ல அவர். உங்கள் கையில் இருக்குது போய் என்ன பண்ண. இந்த நல்லவங்க என்ன சொல்லிட்டாங்க, என் கையில் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அங்கே தான் நிற்கிறோம் நம்ம எல்லாரும். யார் 10,000 ரூபா பார்த்த பரிசுத்தாவியானவர், 10,000 ரூபா கொடுன்னு சொல்கிற பரிசுத்தாவியானவர் நம்ம இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார்? வசனமே சொல்லுது, இல்லை என்று சொல்லுபவனிடத்தில் உள்ளதும் பிடுங்கப்படான்ட்டாரு. பலாத்காரம் யாரு? அதான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் டேஞ்சர். நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு பிடிக்கிடுவார். உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். அவனால தான் இருக்குது, என்னத்துக்கு மறுபடியும் அவனுக்கு கொடுக்கணும்? இல்லை அவன் கொடுத்துட்டே இருக்கிறான், அதனால அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். கேரக்டர் ஆஃப் த காட். தலைவர்களாக இருக்கின்ற போதகர்களாக இருக்கின்ற நாம் லீடர்ஸ் உடைய இந்த டிசிஷன் மேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம எங்கே முடிவு எடுக்கணுன்றதை தானியேல் சொல்லியிருப்பார். அவன் இருதயத்திலே தீர்மானித்தான். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, போதும், தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். அப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஐக்கியத்தில் சேர போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இல்லையா, எங்கே தீர்மானம் பண்ணணும்? வெளியில் வாயில் சொல்கிறது கிடையாது. அவன் இருதயத்துக்குள்ளே தீர்மானம் பண்ண பிறகு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு உண்மையான ஒரு ஒழுக்கம் என்னன்னாக்கா, அவனுடைய பாவத்திற்காக அவன் மன்னிப்பு கேட்கும்படியாக ஜெபம் பண்ணுகின்ற ஒரு நல்ல தாழ்மை உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி அவன் தன் இருதயத்தில் தீர்மானித்த பிறகு ஆண்டவர் கர்த்தரின் ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முதல் கிருபை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலை சகல தரிசனங்களையோ சொப்பனங்களையோ அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். தானியேலை மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுக்குள்ள ஈட்டும் போறார் பாருங்களேன். சகல தரிசனம், தரிசனம், ரெண்டாவது சொப்பனம். இந்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் எந்த தேசத்தில் இருக்கும்போது கொடுக்குறாரு? விக்கிரகங்களை வணங்குகின்ற அங்கேயும் இருக்கிறாங்க. யாரு? ஜோசியம் சொல்றவங்க இருக்கிறான், அங்கேயும் குறி சொல்றவனும் இருக்கிறான், மந்திரவாதியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் தானியேலை ஒரு ஸ்பெஷலாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று கொடுக்குறாரு. தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்குமா? தரிசனம் ரொம்ப அவசியமா? அவசியம். சொப்பனம் அவசியம். தரிசனம் யாரெல்லாம் காண்றீங்க? ஊழியக்காரங்க. தரிசனம் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சொப்பனம் வந்தால் எப்படி இருப்பீங்க? அடையாளம் வித்தியாசம் இருக்கணும். ஆக்சுவலாக சொப்பனம் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறவனும் காணுவான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும். அப்போ சொப்பனம் எல்லாருக்கும் வரும். குழந்தைக்கும் வரும், வாலிபனுக்கும் வரும், வயசானவங்களுக்கும் வரும், அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் வரும். ஆனால் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஒன்று தரிசனம் கிடைக்கும், இரண்டாவது சொப்பனமும் கிடைக்கும். கடவுள் ஒரு சில இடத்துல குடும்பத்திலேயே இருக்கலாம், சபைக்குள்ளாக இருக்கலாம், ஒரு மாற்றங்களை கொண்டு வருகிறாருனாக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு தரிசனத்தை கொடுப்பார். ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கலாம். நேபுகாத்நேச்சார் தரிசனம் கண்டாரா, சொப்பனம் கண்டாரா? ஐயா, சொப்பனம். யோசேப்பு சொப்பனம் கண்டானா, தரிசனம் கண்டானா? சொப்பனம் கண்டான். ஈசாக்கு தரிசனம் கண்டாரா, சொப்பனம் கண்டாரா? தரிசனம். ஆமாம், தானியேலும் ஒரு தரிசனத்தை காண்பார். ஆக்சுவலாக நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் கண்டாக்கா அதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும், சொல்லணும். நீ கண்ட தரிசனம் இதுதான், நீ கண்ட சொப்பனம் அர்த்தம் இதுதான். இது உலகத்தில் எந்த ஜோசியக்காரும் சொல்ல முடியாமல் எல்லாருடைய ஆவியை என்ன பண்ணிட்டாரு? கண்ட்ரோல் பண்ணிட்டாரு.
அந்த கர்த்தரின் ஆவியானவர் தான் நம்ம வணங்குறோம். இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர். இயற்கை, மரம், செடி, கொடி, விலங்குகள், மீன்கள், பறவைகள், மனிதர்கள். எப்போ மனுஷனை படைக்கிறாரு, உண்டாக்குறாரு? எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சுட்டு ஆண்டு கொள்ளுங்கள், இல்லை, கோ அண்ட் ரூல், கோ அண்ட் என்ஜாய். அப்புறம் தான் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது இல்லை அப்படின்னு மாற்றி வச்சிட்டாங்க. நீங்கள் சைனாவில் போய் பாருங்கள், கொரியாவில் போய் பாருங்கள், ஒன்றும் விட மாட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஊரில் இருக்கிற நோயெல்லாம் வர வச்சிருவான். ஆமாம், அப்படி தான் பண்ணுறானுங்க. கொரியா வந்து நிறைய கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. பல முறை நான் போயிருக்கேன். நான் கடலில் இருக்கிற ஒரு ஜீவராசி கூட விட்டே வைக்கல. மார்க்கெட்டில் போனாக்கா நீங்கள் எதெல்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அதெல்லாம் மார்க்கெட்டில் வச்சு விற்றுங்கிறான். எப்படி இருந்தாலும் என்ன ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக இல்லை, சாப்பிட்றதெல்லாம் இந்த மதம் கொண்டு வந்து, யூத மதம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டானுங்க, மட்டி விட்டானுங்க எல்லாரையும். செதில் இருக்கிறது, செவில் இல்லாதது, கால் இருக்கிறது, கால் இல்லாதது. ஆமாம், இதெல்லாம் நல்லா பேசுவானுங்க யூதனுங்க. ஆனால் மத வெறியில், ஜாதி வெறியில் முன்னாடி நிற்பான். அவன் தான் இயேசுநாதரை மட்டம் தட்டினவனே. ஆனால் அவன் தட்டின மட்டத்தினால இயேசுநாதர் என்ன பண்ணல, அடங்கலை. பாருங்க, அவர் அடங்கவே இல்லை. 3 நாளில் ஜெபம் கொடுத்து விட்டு வெளியே போடான்ட்டார். அவர் என்ன சொல்கிறார், திருப்பி இன்னும் 3 நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜெப இதில் தான் இருப்பேன் நான்ட்டார். நீ போய் அந்த ராஜாவுக்கு போய் சொல்கிறான்ட்டார். நாங்கள் ராஜாவை என்னான்னு சொல்லிட்டாரு, நரின்ட்டார். நியாயமா அது? ஒரு ராஜாவை நரின்னு சொல்லலாமா? நரிக்கு பகுத்தறிவு இருக்கா? அப்போ ராஜாவை என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னது கரெக்டு, நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. தெரியாமல் என்ன பண்ணுறான், இந்த கல்லின் மீது மோதுறான். நான் ரொம்ப ஆபத்தான ஒரு சொல்லு அப்படின்றார். பவுல் கீழே சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், இந்த முள்ளின் மீது கவனமாக இருங்க ஊழியக்காரங்க. என்ன கூத்தடிக்கலாம், என்ன அக்கிரமம் பண்ணலாம், என்ன ஒன்றும் அநியாயம் பண்ணலாம், இன்னொரு ஊழியக்காரன் 1000 பரிகாசம் பண்ணலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, உன்னை தொடுகிறவன், ஆமாம், கண்ணையே தொட முடியாது. சில சமயத்தில் கண்ணின் மணியை தொட முடியுமா? அப்போனா என்ன சொல்கிறார், உன்னை எங்கே வச்சுங்கிறன்றார் ஆண்டவர். கண்ணுக்குள்ள அந்த ஐபால் சொல்லுவாங்கல்ல, அதில் உட்கார வச்சுக்கிறார் உன்னை. தாயின் மடி போய் தகப்பனின் தோல் போய் எங்கே உட்கார வச்சுங்கிறாரு? ஆமாம், பழைய டாக்டர்லாம் தூக்கி வச்சிட்டாரு. உள்ளங்கையில் உன்னை அதெல்லாம் காலி பண்ணிட்டு பேசுகிறான் பாருங்க ஒருத்தன். இங்கே இந்த ஒரு தானியேலை ஒரு ஸ்பெஷல் கேடரில் கொண்டு வர்றாரு. ஸ்பிரிச்சுவல் ப்ரொமோஷன் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் டாக்டரினில் கொண்டு போகிறாரு. ஏன்னா இந்த தேசத்தில் இன்னும் நான் நம்பர் 1 கொண்டு வர போகிறேன். அதுக்காக உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும் அவங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு, அவங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் உனக்கு நான் தரப்போகிறேன். அது வெள்ளியும் இல்லை, அது பொண்ணும் இல்லை. இதை நீ வச்சிருந்தினாலே ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் தான் ஆளுவா, நீ தான் ஆள போறன்றதுக்காக ஆண்டவர் வந்து எப்போ தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்தானோ அப்போ என்ன பண்ணிட்டார், இந்த ப்ரொமோஷனை அவர் கொடுக்கறதுக்கு தாராளமாக வந்துட்டார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இது போல ஒரு ப்ரொமோஷன், ஸ்பிரிச்சுவல் ஆத்தன்டிக் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிஃபிகேஷன், இவனுக்குள்ள இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவருடைய வரன் இருக்கு, வல்லமை இருக்குன்றத அரண்மனைக்குள்ள இருக்கிற ஒரு பெண் பேசுவாங்க பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறார், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. சொல்றாங்க பாருங்க, சொல்றாங்க உன்னுடைய ராஜ்யத்துல ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அத சொல்றாங்க பாரு. அவங்க வந்து ஒரு லேடி, ஆக்சுவலா ராஜஸ்திரின்னு போட்டிருக்குது பைபிள் ஆக்சுவலா இல்லையா. அன்னைக்கு ஆட்சி ஆண்டுன்னு இருந்தானே அந்த ஆளு
நல்லவனா கெட்டவனான்னு தெரியல பாருங்க. ராஜாவினால் பெல்ஷஸ்ஸர் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்தனம் பண்ணுகிறதோ சொப்பனங்களை தெளிவுபடுத்துகிறதுமான அறிவோ புத்தியோ விசேஷித்த ஆவியும் உண்டு என்று காணப்பட்டது. தானியேலுக்குள்ள 2 தடவை சாட்சி சொல்றாங்க இல்லையா? விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருக்குது. நீ கண்ட சொப்பனமா இருக்கட்டும், நீ கண்ட எழுத்தா இருக்கட்டும், நீ கண்ட தரிசனமா இருக்கட்டும், அதை விளக்கிறதுக்கு நம்ம தேசத்துல ஆள் கிடையாது. யார்? பாபிலோன் தேசத்துக்குள்ள இந்த அரண்மனைக்குள்ள நோ கிஃப்டட் பர்சன் இல்லையா? நோ ஸ்பெஷல் பர்சன். ஆனால் இஸ்ரேல்லேருந்து வந்திருக்கிற யூத குலத்தை சார்ந்த இந்த தானியேலுக்குள்ளாக நீ கண்ட தரிசனத்தை விளக்குகிறதற்கு அவனுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குன்றாங்க. நிறைய பேர் உங்கள் கிராமத்துங்களில் நிறைய குழப்பத்தோடு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒருத்தன் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக ஒரு மரத்தை தேடி கிடப்பான். எந்த வருஷத்தை சாப்பிட்டா சீக்கிரம் செத்து போயிடலான்னு சொல்லி குழப்பத்தில் இருப்பான். யாரை கல்யாணம் பண்ணால் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணி கிடக்குறாங்க. எந்த டாக்டராண்ட போனால் எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லி கிராமத்தில் ஃபேமிலிஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணால் தேடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம தேவை பாருங்கள். நம்ம எதுக்கோ ஜெபம் பண்ணுவோம். யார்? ஊழியக்காரங்க. எதுக்கோ ஜெபம் பண்ணுவோம். எதை கேட்கறதுன்னே தெரியாமல் கேட்டு கிடப்போம். இந்த தானியேல் கேட்டாரா எனக்கு இதெல்லாம் கொடுன்னு? அவர் பண்ண தீர்மானம் பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்தை என்ன ஆச்சு? மாத்திடுச்சு பாருங்க. 3 பேரை விட இவன் தான் அதை அறிக்கை பண்றத உள்ளத்துக்குள்ள. இப்போ உள்ளத்துக்குள்ள நினைக்கிறத உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அனுதினம் என்ன பண்றாரு? அப்படியே இன்வால்மெண்ட்டோடு செயல்படுறாரு பாருங்க. 3 பேர் இருக்கட்டும், ஆனால் 3 பேருக்கும் ப்ரொமோஷன், 3 பேருக்கும் பிளெஸ்ஸிங் எங்கிருந்து தான் போகணும்? தானியேல் கையிலேருந்து தான் போகணும். அப்போ தானியேலை என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு ஸ்பெஷல் மேன் ஆக்குறாரு. அவன் என்ன தீர்மானம் பண்ணிட்டான்? அப்படி என்னங்க? சாப்பாடு முக்கியம் இல்லையா? நீங்கள் எந்த கல்யாணத்துக்காவது போயிட்டு சாப்பிடாம வந்துக்கிறீங்களா? சின்னதாக பிறந்த நாள்னு போனால் கூட சாப்பிட்டு தான் வருவோம். இந்த செத்துட்டான்னா ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைப்பான். அங்கே போயிட்டு துக்க முகத்தோடு இருக்கிற வீட்டில் சாப்பிடாம வந்துக்கிறோமா? நீ அழுத அழுது, நீ அழுது போ. எனக்கு முதல்ல அவன் சாப்பாடு இம்பார்ட்டன் இல்லையா சார்? வேணுங்க. எலியா எங்கே போனாரு? அவனை தட்டி எழுப்பி என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்றான்ட்டாங்க. அவனும் கேட்கல. போகிற வழியில் எனக்கு ஒன்றும் கிடைக்காது, எங்கே பார்த்தாலும் பேச்சு மரம் தான் கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் ஆலிவ் மரம் தான் கிடைக்கும், அதெல்லாம் நான் எனக்கு சாப்பிட்டு பசி அடங்காது. ஒரு காக்காவை அனுப்பி இல்லைன்னா ஒரு தேவதூதனை அனுப்பி எனக்கு ஒரு சப்பாத்தி கொடு, 4 சப்பாத்தி கொடு, கொஞ்சம் கறியும் கொடுன்னு கேட்டார் அவர். ஊழியக்காரர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது, அநேக முடிவுகளை எடுக்கும் பொழுது, அது கர்த்தருடைய தீர்மானமாக இருந்தால், அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியமாக இருந்தால், கண்டிப்பாக கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இங்கே இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சாருடைய பையன், அவன் பேர் என்னங்க? பெல்ஷாத்சார். இது ஒரு அடங்காத ஆவி, தெரியுமா? அது பெல்ஷாத்சார் இந்த தேசத்துக்கு பெரிய ஆள் கிடையாது. அவனை காட்டிலும் என்னுடைய பையன்தான் வரனாங்க. அந்த ஊரில் இருக்கிற மந்திரவாதி, ஜோசியக்காரன், குருகாரன், சூனியக்காரன், மணியாட்டிக்காரன் எல்லாம் இருந்தான். அவனை காட்டிலும் என் ஆள் தான் நம்பர் 1 வரணுன்றதுக்காக யாரை தொடுறாரு ஆண்டவர்? ராஜா தான் என்ன பண்ணுறான்? ஒரு காட்சியை பார்க்குறான். சோகத்தில் ஒரு விரல் வந்து ஏதுது, அங்கே எல்லாம் தண்ணி அடிச்சுட்டுக்கிறான். எது? எல்லாம் திராட்சை ரசம் அடிச்சுட்டு போதையில் மிதக்கிறான். இந்த போதையில் இருக்கும்போது ஆவியானவர் கிரியை பண்ணுவாரா? குடிச்சிட்டு இருக்கும்போது ஆவியானவர் உங்களை வருவாரா? ஆமாவா இல்லையா? அதை பார்த்த உடனே அவனுடைய இடுப்பினுடைய கட்டுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? தளர்ந்து போச்சு அப்படின்ட்டு. ஆம்பளையாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இடுப்பில் தான்
ஸ்ட்ரென்த் இருக்கும். அது நின்னாதான் நீ உயரமாக நிற்ப. இடுப்பில் பலன் இல்லைன்னாக்கா, அந்த காட்சி பார்த்துட்டு இருக்கும் போதே இடுப்பின் கட்டுகள் எல்லாம் தளர்ந்தது, முழங்கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று முட்டிச்சு. தரிசனம் கண்டாலே நீ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவ. தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய பார்ட்ஸ் உடம்பு மொத்தமாக பலபலன்னு ஆகிடும். தரிசனம் கண்டவங்கள இப்போ பேசுங்க பார்க்கலாம். தரிசனம் கண்டவங்களாம் பேசுங்க ஐயா. அப்போ நீங்கள் யாரோட ஐக்கியமாக இல்லை? கர்த்தர் ஆவியோட கூட ஐக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கர்த்தரின் ஆவியானவர்களுக்கு உங்களோட கூட இருந்தாக்கா இவரே சொல்லுவார். யார்? நீங்கள் தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதூதனோட பேசும் பொழுது அவன் மூச்சட்டு நான் கீழே விழுந்துட்டான்னு, என்னால் நிற்க முடியல அப்படின்னு சொல்லி என்னுடைய தலை வந்து பூமியில் போய் என்ன பண்ணிச்சு, விழுந்து போச்சுன்னு, செத்தவனை போல் ஆயிட்டான் அப்படின்னு. இங்கே இந்த பெல்ஷத்சார் யெகோவாவுடைய கர்த்தரின் ஆவியானவருடைய நம்பிக்கை உடையவனா? கிடையாது சார். பாபிலோனில் இருக்கிற அந்த விக்கிரகங்கள் முன்னோர்களுடைய ஆவிகளை வணங்குகிறவன். எகிப்து எப்படி ஒரு விக்கிரகங்களை வணங்குகின்ற சிலைகளை வணங்குகிற வழிபாடு முறைகள் இருந்ததோ அதே போலவே பாபிலோன். இந்த பாபிலோன் தேசத்தில் இவன் ஞானஸ்தானம் எடுத்தாளா பெல்ஷத்சார்? என்ன ஐயா, திருவிருந்துக்கு அவனுக்கு சம்மந்தம் உண்டா? ஞானஸ்தானத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் உண்டா? கிடையாது. ஆக்சுவலாக யெகோவாகிய கர்த்தரின் ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்காத ஒருவனை, விசுவாசிக்காத ஒருவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தரிசனத்தை காட்டுறாரு. ஏன்னா அவன் சர்ச்சில் இருக்கிற வெசில்ஸை எடுத்து, அந்த கோப்பை, அந்த கப்பு, சர்ச்சில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் என்ன பண்ணுறான்? திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பாட்டிகள் இல்லையா, பல விதமான பெண்களோடு கூட சேர்ந்துக்கின்னு அந்த தேசத்தில் இருந்த பிஸ்னஸ் பீப்புள், டாப் பீப்புள், நல்ல வளர்ந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறான்? பார்ட்டி கொடுக்குறான். உன் ஸ்டைலே கரெக்டு தான், பார்ட்டி கொடுக்குறான். அந்த பார்ட்டி கொடுக்குற நேரத்தில் எல்லாருக்கும் என்ன ஆகிடும்? ஒரு மாதிரி கிக்கி ஏறி அப்படியே எங்கே நிற்கிறோன்னே தெரியாது. ஒரு பக்கம் மியூசிக் போயின்னு இருக்கும், டான்ஸ் ஆடினு இருப்பான் ஒரு குரூப் என்ன பண்ணுவோம், முக்கியமான ரகசியங்கள் அங்கே தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி டைமில் தான் பேசுவாங்க. இந்த இடத்துல ஆவியானவருக்கு என்ன வேலை? உன்னை எந்த டைமில் தொட்டால் உன் போதை தெளியும், உன்னை எப்போ தொட்டால் உன் திமிரு அடங்கும், எங்கே அடிச்சா உனக்கு முட்டிலாம் ஆடும், எங்கே தொட்டால் உனக்கு இடுப்புலாம் கழண்டுரும். பிரில்லியன்ட் பாருங்கள். ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவர்ஃபுல் நாலேஜபிள் பர்சன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எந்த ராஜாவும் அவனை வந்து டிஸ்மிஸே பண்ணல பாருங்க. யாரை ரிஜெக்டே பண்ணல. அவர் வச்சுருந்தாரா படா. நம்ம நாட்டில் ஆட்சி மாறினா என்ன பண்ணுவாங்க? இன்னும் மாற்றிட்டாங்களா? நிறைய அவன் உள்ளத்தில் எடுத்த தீர்மானத்தின்படி டெய்லி காலையில் இருந்தால் என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணுறான் சார். அவன் டேஸ்ட் பண்ணிட்டான். நான் ஒரு நாள் சும்மா ஜெபம் பண்ணேன், அதுக்கே எனக்கு பூஜை போட்டாங்க. இது சாம்பிராணி பூஜை போட்டாங்க. எனக்கு கழுத்தில் என்ன பண்ணிட்டாங்க? சரடெல்லாம் ஆறுனெல்லாம் போட்டாங்க. கையில் மோந்திரமும் போட்டாங்க. இந்த தேசத்தில் எங்கே வேணால் நான் போகிறதுக்கு அதிகாரமாக வந்துடுச்சு. எது? ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணதுக்கு எந்த கூத்துனாக்கா, தினமும் காலையில் எழுந்து எருசலேமுக்கு நேராக என்ன பண்ணிட்டான்? தீர்மானம் பண்ணிட்டான். வாலி பேசி முதல் ஜபத்திலே எந்த பக்கம் தான் நான் திரும்பி ஜெபம் பண்ணுவேன்? எருசலேமுக்கு நேராக தான் ஜெபம் பண்ணுவேன்ட்டான். கூட இருக்கிற இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் என்ன பண்ணிட்டாங்க? நீ தப்பாக பண்ணிக்கிறான்ட்டான். போட்டான் ஒன்று ராஸ்கல். நான் அப்படி அங்கே ஜெபம் பண்ணதுனால தானே, டெய்லி காலையிலேருந்து ஜெபம் பண்ணதுனால தான் இன்றைக்கி என் கூட நீ தங்கத்தட்டில் சோத்துணுங்கிற, நெய் ஊற்றி சோத்துணுங்கிற ராஸ்கல். நான் பண்ண ஜெபம், கர்த்தர் எனக்கு தரிசனத்தை விளக்கங்களை கொடுத்தாரு, சொப்பனங்களை அர்த்தங்களை எனக்கு சொன்னார். அதான் நான் போய் சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு ஆவிகளுக்கு போடுற பூஜை எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? சாம்பிராணி பூஜை எனக்கு போட்டாங்கடா, கழுத்தில் மாட்டிட்டாங்கடா. நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன்? சார் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, என்னை மந்திரி ஆக்கிட்டீங்க, என் கூட ஒரு 3 பேர் என்ன பண்ணுது, கை தட்டிக்கின்னு பாட்டு பாட்டு இருக்குது, அதுங்களுக்கும் கொஞ்சம் கவனிச்சு விடுன்ற உடனே அவங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. அவனுடைய ஜபத்தை மாற்றத்துக்கு கூட இருக்கிறவன் சொல்லியிருக்க மாட்டானா சார்? முட்டிலாம் போடாத, அவன் தினமும் 3 வேளை
ஜெபம் பண்ணான். தினமும் காலையில் எழுந்து என்ன பண்ணா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணான் சார். அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுடைய டைமிங், அவன் பண்ணுற ஜெபம், அவனுடைய கொள்கை நோக்கங்கள், அவன் எங்கே பார்த்து ஜெபம் பண்ணுறான், எதை பார்த்து ஜெபம் பண்ணுறான், உள்ளத்தில் என்ன நினச்சி ஜெபம் பண்ணுறான், என்ன தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுறான், என்ன கேட்குறான் என்றதெல்லாம் ஆண்டவர் தினமும் கேட்டுக்கொண்டே இருந்ததினால் அனுதினமும் அன்றன்று உள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். நீ அதை விட்டினாக்கா அன்னைக்கு வர ப்ரொமோஷன், அன்னைக்கு வர கிஃப்ட்டு, அன்னைக்கு வேண்டிய பிளெஸ்ஸிங்ஸ் நீ இழந்துட்டேன்னு அர்த்தம். இதை நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து ஒரு தீர்மானங்களை எடுப்பார். எது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, 3 மாதம் இல்லை, 5வது மாதம் 6வது மாதம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங் வரும். தெரியுமா உங்களுக்கு? அது அதெல்லாம் அழகாக திட்டங்களை தீர்மானம் பண்ணி அழகாக கொண்டாந்து நீ வேணான்னு சொல்கிற அளவுக்கு அது கெட்டியாக பிடிச்சிக்கிற அளவுக்கு அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுப்பாரு. அதை வாலிப காலத்திலே தானியேல் ஒரு இருதயத்திலே தீர்மானம் பண்ணுங்க. வெளியில் வாயில் மட்டும் பொருத்தனை பண்ணிட்டாதீங்க, உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவிய கட்டளையின்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம் என்பது தொழுநோயாளிகள் மத்தியிலே பணி செய்வது. இரண்டாவதாக தொழுநோயாளிகளுக்கு ஆகாரம் கொடுப்பது, அரிசி போன்ற குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பது. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அடியேனும் உங்களிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நீங்கள் அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு சென்று உதவிகளை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்கு தேவையான கஞ்சும் பஞ்சும், அவருடைய சரீரம் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பழைய சோறு, பஞ்சு என்பது அந்த புண்களிலே வடிகின்ற அந்த காயங்கள் மேலும் பரவாமல் இருப்பதற்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இப்படி பொருட்களை வாங்கி அனுப்ப முடியாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணங்களை எங்கள் அக்கௌண்ட்ல நீங்க போடுங்க, பேங்க் அக்கௌண்ட்ல போடுங்க. கூகுள் பே, போன்பே போன்ற வசதிகளும் இருக்கிறது. வயது சென்றவர்கள் நீங்கள் அப்படி பணத்தை அனுப்பலாம். தொழுநோயாளிகள் சந்தோஷப்படுத்தி பரலோக ராஜ்யத்தையும் சந்தோஷப்படுத்தி நாம் வேண்டிக் கொள்ளுகின்ற எல்லாவற்றையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடி